பொதுவாகவே கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இருவருக்கும் இடையில சண்டைகள் வர்றது ஒரு சகஜமான ஒரு விஷயம்தான். ஆனா அந்த விஷயங்களால ஒரு சில தத்துவங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி நகைச்சுவையான விடயங்கள் வெளிவரும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு ஊர்ல ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிறாங்க. அவங்க இடையில வாக்குவாதம் முற்றி போன நிலையில கணவன் அடித்து மனைவிய வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாரு. பிறகு அந்த மனைவி வீட்டுக்கு போயிடுறாங்க, அதாவது அவங்களுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு கணவன் யோசிக்கிறாரு, மனைவியை விட்டு ஒரு நாள் கூட என்னால பிரிஞ்சு இருக்க முடியல அப்படின்னு யோசித்து விட்டு என்ன செய்யறாருன்னா உடனே மனைவிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி உன்னை விட்டு என்னால ஒரு நாளுமே இருக்க முடியாது அப்படின்னு மனைவி கிட்ட பேசுறாரு. அப்ப மனைவி சொல்றாங்க, இப்ப நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இப்ப நான் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு கணவன் சொல்றாரு. அப்ப நீங்க டீ குடிச்சுக்கிட்டு இருக்க கப்ப அப்படியே கீழே தூக்கி வீசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கணவன் உடனடியாக அந்த கிளாஸை யோசிக்காம வீசிடுறாரு. பிறகு இப்ப மனைவி போன்ல சொல்றாங்க, இப்ப அந்த கப் எப்படி உடைந்திருக்கோ அதே மாதிரி தான் என்னுடைய மனமும் உடைந்திருக்குது. இப்ப அந்த கப் எடுத்து ஒட்ட வைக்க இயலுமா? அதே மாதிரி தான் என்னுடைய மனதையும் ஒட்ட வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு கணவன் சொல்றாரு என்னன்னா, நான் குடிச்சதே பிளாஸ்டிக் கப்ல, அதனால அந்த கப் உடையல அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மனைவி என்ன சொல்றாங்கன்னா, எல்லா சமயங்கள்லையும் தத்துவ கருத்து சொல்றது இப்படிதான் அமையுமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட சரி சரி ஈவினிங் என்னை கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்களாம். ஓகே கைஸ், இந்த பதிவை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க.